பாரதிராஜா அவர்கள் இறந்துட்டாருன்னு தகவலை காலையில் 3:30 மணிக்கு அவங்களுக்கு தகவல் சொல்லியாச்சு. ஆனால் வெளியே சொல்ல வேணான்றக்கா தகவல் சொல்லி வெளியில் போகணும். அன்றைய தினம் நான் தேனியிலேருந்து வந்துட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணி உன் குழந்தைகளை அடிச்சுட்டு வேகமாக போமான்னேன். எனக்கு ஒரு மணி நேரம் டைம் ஆகும். இல்லைம்மா கொஞ்சம் வேகமாக போய் அர்ஜென்ட் போயிடு அப்படின்னு சொல்லி கூட அதுக்கப்புறம் காலையில் 8:30-9 மணிக்கு தான் வருது. மலேசியாவிலேருந்து ஒரு பொண்ணு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்ததுக்கு அப்புறம் இவர் எந்த செய்தி கேட்டு நான் ரெடியாக இவருக்கு ஆரிங்டன்லேருந்து இங்கே வர்றதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேருந்து அந்த மன வருத்தம் எல்லாருக்கும் இருந்தது. எல்லாரும் வெயிட்டிங், எல்லாரும் இருக்காங்க. நந்தனா காணும் போது 2:45 மணிக்கு தான் வரும். வந்ததுமே ஜன்னி என்ன கேட்டிருக்கு, அவருடைய புத உடல் பக்கத்தில் நிற்கும் போது ஏன் இவ்வளவு லேட்டாக வந்தேன்னு சொல்லும்போது வர்றதுக்கு என்ன இருந்தாலும் எப்போ பார்த்தா லேட்டாக வரணும். இந்த வாக்கியங்கள் தான் புரோட்டோகால்னு ஒன்று இருக்கு. கவர்மெண்ட்ல 3 மணிக்கு நம்ம சமுதாயத்தை ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க. 2:45 வர்ற சொல்லக்கூடாத வார்த்தைகள்ல ரெண்டு பேரும் பேசி ஏதோ பண்ணிட்டாங்க. ஏதோ வார்த்தைகள். ஜன்னியை பொறுத்தவரை அப்பா கடனாளியா சாகுறாரு. அதுக்கான டாக்குமெண்ட்டை நந்தனா வச்சுட்டு தரல. இத்தனை பேர் பேசியும் தரல. மனோஜ் இறந்ததுக்கு அப்புறம் அந்த 30ஆவது நாள் காரியத்துக்கும் வரல, கர்மாதிக்கும் வரல. இப்போ வந்தால் இவர் மாமான்ற முறையில் அவர் இறந்துட்டது அங்கே பார்த்தீங்க. இங்கே எல்லாரும் வந்தப்போங்க கவர்மெண்ட் புரோட்டோகால் 3 மணி இருக்கும்போது 2:45 தான் வரும். இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. அவரை அனாதை விட்டு போயிட்டாங்கன்னா இது வரைக்கும் அந்த அம்மா தானே உட்காந்து கூட பார்த்துச்சு. எல்லாரும் அந்த வீட்டில் பார்த்தேன் 2 நர்ஸ் போட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. உண்மையான நிலைமை பணம் கட்டுவதற்கு இது முடியாமல் தான் தன்னுடைய சொத்தை வயல்வெளியை வைத்து வீரபாண்டி வயல்காடு தும்மலப்பட்டி இடம் 723 1A and 1B இப்போ வித்துட்டு அதை தான் கொண்டு வந்திருக்கேன். அந்த வித்துக்கு கையெழுத்து போட அன்றுதான் இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதுக்கு உடனே என்ன சொல்லிட்டாங்க, எதுக்காக போனாங்கன்னு தெரியுமா? அனைவருக்கும் வணக்கம். நான் மனோஜ்குமார், திரைப்பட இயக்குனர் பேசுகிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக்கிறேன். எனது மாமாவும் எனது குருநாதரான பாரதிராஜா அவர்களுடைய மறைவுக்கு அரசு மரியாதை செலுத்தி அவருக்கு மிகப்பெரிய அவருடைய வாழ்நாளில் அவர் சாதித்த சாதனைகளுக்காக அங்கீகாரம் செலுத்திய தமிழ்நாடு அரசு தமிழக முதல்வருக்கு பாதம் தொட்டு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும்தான் தமிழக முதல்வரின் உத்தரவின் பேரில் தேனி மாவட்ட ஆட்சியரும் தேனி மாவட்ட கண்காணிப்பாளரும் சிறப்பாக செயல்பட்டு அவருக்கான இறுதி மரியாதையை சிறப்பாக செய்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்லாக இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக கலைத்துறை சார்பிலும் எங்களுடைய மண்ணின் மக்கள் சார்பாக அவருக்கு அஞ்சலி செலுத்தியதற்கு அவங்களுக்கு அத்தனை பேருடைய பாதம் தொட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஊடகங்கள்ல தயவு செய்து நிறைய விஷயங்களை அவருக்கு உள்ள புகழுக்கு கொச்சப்படுத்தும் மாதிரி பேசுறீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் இஷ்டம் போல இது பண்றீங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இது பேசுறேன். எந்த ஒரிஜினலா நீங்க எந்த குடும்பத்துல என்ன இருக்கு, அவங்களோட உறவுகள்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம ஒவ்வொருடைய கற்பனையும் போட்டு இது பண்ணி அவருடைய புகழுக்கு கலங்கரை சேர்த்துறீங்க. புகழுக்கு கலங்கம் உண்டாக்கிட்டீங்க. அதான் உண்மை. பாரதி ராஜான்ற ஒரு மிகப்பெரிய மனிதனுடைய புகழுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் மிகப்பெரிய இலக்க ஊடகங்கள்ல எல்லாரும் இஷ்டம் போல பேசுறீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பதற்காக மட்டும்தான் இப்ப நான் உங்களை இந்த இன்டர்வியூ மூலமா உங்களை சந்திக்கிறேன். ஒரிஜினலா பாரதி ராஜா அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தது தெரியுமா? அவர் தன் சொந்த படமான ஓம் படம் எடுக்கும்போது அது லண்டன்ல கனடாவில் எல்லா ஊர்லயும் போய் எடுத்ததுக்கு அதுல அந்த படம் எடுத்து ரிலீஸ் பண்ணதுக்குள்ள மிகப்பெரிய கடனாளி ஆனாரு. அதான் உண்மை. அதற்காக அந்த கடனை செலுத்துவதற்காக 2 பேங்க்ல கடன் வாங்கியிருந்தார். அதை ஐடிபிஐ பேங்க் கோயம்பேடு பிரான்ச்லயும் எல்ஐசியில் சைதாப்பேட்டை பிரான்ச்லயும் கடன் வாங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் வெளியிலையும் சில கடன்கள் வாங்கி அந்த படம் எடுத்தது உண்மை. அதில் ஏற்பட்ட நஷ்டத்தை செஞ்சாரு. அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட ஒரு பகுதியை ஈடுகட்டுறதுக்காக தேனியில் மதுராபுரி என்ற இடத்துல அவர் பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக வைத்திருந்த மிகப்பெரிய இடத்தை டிஸ்போஸ் பண்ணி ஒரு சைடு கடன் அடைச்சார். அடுத்த கடனை பேலன்ஸ் கடனை அடைக்கிறதுக்காக
நீலாங்கரைகள் அவருடைய வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காலி இடம் 9 கிரவுண்டு காலி இடம் வச்சிருந்தாரு. அந்த இடத்த வித்துட்டு பண்றதுக்காக மனோஜ் 2 பேர் இருக்கும்போது ஒருத்தர் சார்ஜுங்கிறவருக்கு ஒப்பந்தம் செய்து அவர்கிட்ட 4 கோடி கடனை வாங்கி பணத்தை வாங்கி சில கடன்கள் அடைச்சாங்க. பேலன்ஸ் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 6 கோடியை வாங்கி அவர் கடனாகப்பட்ட எல்ஐசி, அதாவது எல்ஐசியில் வாங்கின லோனும் ஐடிபிஐயில் வாங்கின லோனும் கட்டுறதுக்காக பேசிட்டு இருக்க தருவாயில தான் மனோஜனுடைய இறப்பு வந்து விட்டது. சட்ட கூட மனோஜ் இறந்து 1.25 வருஷம் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் அந்த சார்ஜ் அவர்களுக்கு 4.5 கோடி வாங்கிட்டு மீதி பணத்தை இன்னி அவர்கிட்ட இருந்து வாங்கி கடன் அடைக்கல. அதுக்கான காரணம் என்னன்னா, மனோஜ் வந்து முதல் முறையாக டைரக்டர் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல்ல 2023 அட்மிட் ஆயிருக்கும் போதே அவர் 1 மாசம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நலமா வந்த பிறகு அத்தனை இதையும் மனோஜ் டேக் ஓவர் பண்ணிட்டாப்ல. நான் நடத்திக்கிறேன்னு அவரும் மகன் அச்சு மகன்கிட்ட கொடுத்துலான்னு ஒவ்வொரு வரவு செலவு திட்டங்களையும் அவர்கிட்ட கொடுத்தாரு. அவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ என்டையர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவர் கையில இருந்தது, மனோஜ் கையில. மனோஜ் திடீர்னு இப்படி ஒரு இழப்பை சந்திப்பார்னு நினைக்கல. மனோஜுடைய இழப்பு மிகப்பெரிய பாதிப்பை திரு பாரதிராஜா அவர்களுக்கு உண்டாச்சு. காரணம், அவருக்காக 4 படங்கள் எடுத்தாரு, தாஜ்மஹால் எடுத்தாரு, அல்லி அர்ஜுனா எடுத்தாரு, இது பண்ணாரு. எல்லா படங்கள்லயும் தன் மகனை மற்றவங்க மாதிரி கொண்டு வர முடியலன்னு அவருக்கு ஒரு சின்ன ஃபீலிங் உள்ளே இருந்தது. அதில் சற்றக்குறைய ஒரு 15 கோடி ரூபாய் இழந்தார். அதான் உண்மை. அதுக்கப்புறமா இப்ப கடைசியா நடிக்கத்தான் வரல, டைரக்டராவது பண்றேன்னு அவருக்கு பண்ணும்போது டைரக்டர் ஆக்கலான்ற எண்ணத்துல தான் மார்கழி திங்கள் இந்த படத்துல அவர் இயக்குவதற்காக திரு சுசீந்திரன் அவர்கள் அவரை அணுகிய போது திரு பாரதிராஜா அவர்கள் தன் மகனுக்காக இன்வெஸ்டாகவும் பணத்தையும் கொடுத்து சற்றக்குறைய 1 கோடி ரூபாய் பணத்தையும் கொடுத்து அவர் டைரக்ட் பண்றதுக்கான முயற்சியை பண்ணி, ஏன்னா தான் பையன் நடிப்பில் ஜெயிக்கலான்னு டைரக்ஷன்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு பண்ணாரு. அந்த படம் தோல்வியின் காரணமாக தான் மன உளைச்சலில் இருந்த பாரதிராஜா அவர்களும் திரு மனோஜுக்கு என்ன ஃபீலிங் ஆயிடுச்சுன்னா, ஒரிஜினல் அப்பா இவ்வளவு முயற்சி பண்ண நம்ம நடிக்க நினைச்சாரு. சட்ட கூட 15 கோடிக்கு மேலே செலவு பண்ணாரு, நம்மளால வர முடியல. அடுத்து இயக்குனராக வரணும்னு சொல்லி அதுக்கும் உதவி பண்ணாரு. சுசீந்திரன் தயாரிப்புல இவர் இன்வெஸ்டாவும் 1 கோடிக்கு மேல பணத்தை கொடுத்து பண்ணாரு. அதுலயும் நம்ம ஜெயிக்க முடியல. மன வருத்தம் உள்ளுக்குள்ளேயே இருந்ததுதான். மன உளைச்சலின் காரணமாக தான் மனோஜ் பாதிக்கப்பட்டது உண்மை. அந்த படம் ஒருவேளை வெற்றி அடைஞ்சா மனோஜ் நல்லா இருந்திருப்பாரு. மனோஜனுடைய இறப்புக்கு பின்னால் மிகப்பெரிய சோகத்தை செஞ்சாரு டைரக்டர் பாரதிராஜா. மிகப்பெரிய சோகம். ஏன்னா புத்திர சோகங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த நேரங்களில் மனோஜ் வசம் இருந்த அத்தனை டாக்குமெண்ட் எல்லாமே அவர் மனைவி நந்தனாவுடைய பொறுப்பில் இருந்தது லாக்கர்ல. இதான் பொசிஷன். இப்ப ஜார்ஜ் அவர்கள்ட்ட மனோஜும் டைரக்டர் பாரதிராஜா அவர்களும் ஒப்பந்தம் செய்து அந்த இடத்தை விற்கிறதுக்காகப்பட்ட ஒப்பந்தத்தில் 4.25 கோடி வாங்கிட்டு மீதி 6 கோடி அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. இந்த 2 கடனை அடைக்கிறதுக்கும் ரெடியா இருக்கு. எல்ஐசியில வாங்கின கடனும் ஐடிபிஐல வாங்கின கடனும் அடைக்கிறதுக்காக ரெடியா இருக்கும்போது கடன் அந்த டாக்குமெண்ட் நந்தனா மனோஜுடைய மனைவி நந்தனா கையில் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தால் அதை இடத்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 6 கோடியை வாங்கி இந்த கடன் அடைச்சிருக்கலாம். அதுக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலையில நந்தனா கையிலிருந்து அந்த டாக்குமெண்ட் பெற முடியல. இன்னைக்கு நந்தனா கையில தான் அந்த டாக்குமெண்ட் இருக்கு. இதுல மிகப்பெரிய கடனாளியா இருக்கேன் என்று கடனாளி ஆயிட்டமேங்கிறது மிகப்பெரிய மன வருத்தம் திரு பாரதிராஜா அவர்களுக்கு இருந்தது. இதுதான் உண்மை. இந்த சூழ்நிலையில் தான் அவரு சில விஷயங்கள் அவர்கள் நண்பர்கள் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக முயற்சி செய்யும் போது அத்தனை முயற்சிகளும் சரிபட ஈடுபடவில்லை. அதற்கு காரணம், சில நேரம் யாரையும் நான் குறை சொல்றதுக்காக வரல, நந்தனாவுக்கும் கூட அது இள வயதையே கணவனை இழந்த பொண்ணு. அதுக்கு சில விஷயங்களை என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த நேரத்தை பயன்படுத்தி சில பேர் ஏதோ சொல்றது தவறாக சொல்லி விட்டுருக்காங்க. அந்த நந்தனாவை குறை சொல்லவும் மாட்டேன். ஏன்னா நந்தனா நினைச்சிருந்தா இந்த பிரச்சனையை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அந்த பேலன்ஸ் பணத்தை வாங்கி 2 கடன் அடைச்சிருக்கலாம். இந்த கடன் இப்ப எது மேல இருக்குன்னா, முருகம்பாக்கத்துல நாயுடு ஹால்னு ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங் இவருக்கு சொந்தமானது. அந்த பில்டிங் பாரதிராஜா பேர்ல இருக்கு. அது மேல கடன் வாங்கியிருக்காரு.
இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருந்தாரு தேனாம்பேட்டையில பிரிக்னு, அது மேல கடன் இருக்கு. இந்த 2 கடன் அடைச்சாதான் இந்த டாக்குமெண்ட் நமக்கு திரும்பி வரும். இந்த டாக்குமெண்ட் இப்ப நந்தனா கையில இருக்கு. இது பேசி பார்த்து முடியாம தான் ஒரு காலகட்டத்தில் அவங்ககிட்ட பேசி ஒரு மன வருத்தத்தோட இருந்தாங்க. இன்னும் கொடுக்கல, இதோட இருக்கு இந்த பொசிஷன். இதுல பாரதிராஜா மன வருத்தத்தோட இருந்தார். அவர் 2 முறை முயற்சி பண்ணாரு. அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டா செட்டில் பண்ணலான்னு முயற்சி பண்ணாரு. அதுக்குள்ள மீண்டும் உடல்நிலை இதாயிடுச்சு. வீட்டிலே நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இப்ப டக்காஸ்மி பண்ணி எல்லாம் பண்ணி வீட்டில் வந்து அழகா ரெஸ்ட் ஆகிட்டு நல்லபடியா இருந்த நேரத்தில் முயற்சி பண்ணி முடியாம போச்சு. இதுவரையில் அந்த கடன் அடைக்க முடியாம போச்சு. ஸோ பாரதிராஜா இவ்வளவு ஒரு புகழுக்கு பேருக்கு சொந்தக்காரரு கடனாளியா செத்தாருங்கிறத மிகப்பெரிய வருத்தம். ஆனால் அவர் வாழ்ந்த காலங்களில் மனோஜ் இருக்கும் போதே அவருக்கு வேண்டிய செட்டில்மெண்ட்டை பண்ணிட்டாரு. மனோஜுக்கு அவர் பேரில், மனோஜ் பேரில் டி நகரில் இருக்க ஒரு 40 கோடிக்கு பெருமான கிருஷ்ணா ஸ்ட்ரீட்ல இருக்க வீடு அவர் பேரில் எழுதி வச்சாரு. பிரிக்கில் இருக்க ஒரு ஃப்ளோர் குறைஞ்சது 20 கோடிக்கு போகும், அந்த வீடு அவர் எழுதி வச்சிருக்காரு. ஜெமினியில பார்சன் பில்டிங்ல அவர் முதல் முறையாக சென்னையில் வாங்கிய வீடு அதுவும் மனோஜ் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. இந்த 3 சொத்தும் மனோஜ் பேர்ல இருக்கு. அதே மாதிரி ஜனனிக்கும் கரெக்டா சொத்து கொடுத்திருக்காரு. நீலாங்கரையில் இருக்க வீடு, தேனியில் உள்ள வீடு, ஆரிங்டன் ரோட்ல அபார்ட்மெண்ட் 1, இது 3மே ஜனனிக்கு எழுதி வச்சிருக்காரு. அவர் நல்லபடியா இருக்கும் போதே இந்த சொத்துக்களை வாங்கும் போது அவங்க பேர்ல வாங்கி வச்சிருக்காரு. மனோஜுக்கு 3 சொத்து, ஜனனிக்கு 3 சொத்து. இனி பேலன்ஸ் இருக்க சொத்துக்களை கரெக்ட் பண்றதுக்காக தான் அவர் முயற்சி பண்ணும்போது படம் எடுத்து படத்தில் லாஸ் ஆயிட்டாரு. அந்த ஒரு வருத்தத்தோட இருந்த காலகட்டங்களில் தான் இதெல்லாம் ரெக்டிஃபை பண்றதுக்கு அவருடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் முயற்சி பண்ணாங்க. அது சரியா வரும்போது மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருந்தார். அந்த நீலாங்கரை இடத்துல அட்வான்ஸ் வாங்கின இடத்தை மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து மீதி 6 கோடியை வாங்கியிருந்தா இந்த கடன்லாம் அடைச்சு சாகும்போது கடன்காரனா இறந்திருக்க மாட்டார். சாகும்போது கடன்காரனா இருந்தார். உண்மை அதுதான். இது வெளி உலகத்துக்கு யாருக்கும் தெரியல. சும்மா ஏதாவது பேச 1000 கோடி இருந்தது, 2000 கோடி இருந்தது எடுத்துட்டு போயிட்டாங்க, தவறா சொல்லாதீங்க. முறையாக மனோஜுக்கு 3 சொத்தும் ஜன்னிக்கு 3 சொத்தும் எழுதி கொடுத்திருக்காரு. அதுல மனோஜுடைய சொத்துல டி நகர் வீட்டுக்குள்ள வாடகை 3,5 லட்சம் ரூபாய் வருது. பிரிக்கில் 2,5 லட்சம் ரூபாய் வருது. நடப்பு சங்கத்துக்காக ஜெமினி அபார்ட்மெண்ட் விட்டுருக்காங்க, அதுல 65,000 ரூபாய் வருது. சட்டேரக்கூடிய 6 லட்சம் ரூபாய் ரெகுலர் இன்கம் வருது. அது அப்படியே நந்தனாவுக்கு போகுது. அதை வச்சுதான் அவங்க சர்வே பண்ணிருக்காங்க. அவன் ஒன்றும் கஷ்டத்தில் இல்லை. 3 இன்னைக்கும் நீங்க விரிவு பண்ணிக்கலாம். டி நகருடைய வீட்டினுடைய வாடகை 3,5 லட்சம், பிரிக்கினுடைய வாடகை 2,25 லட்சம், 70,000 ரூபாய் நம்ம நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஜெமினி பில்டிங்ல இருக்கவங்க வாடகையா கொடுத்துருக்காங்க. இந்த வாடகை முழுவதும் மனோஜுக்கு போகுது. இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா நீலாங்கரை வீட்டில் டைரக்டா இருக்கனால அது வாடகைக்கு விடல. தேனியில இருக்க ஒரு வீடு 40,000 ரூபாய்க்கு வாடகைக்கு போயிட்டு இருக்கு. இப்ப பிரிக்கில் இன்னொரு பில்டிங் இருக்கு, அது ஜேஎஸ்கேன்னு ஒரு ப்ரொடியூசர் இருக்கு. திரு ஜேஎஸ்கே அவர்கள் மாதம் 90 ரூபாய் அனுப்பிச்சிருக்காரு. இந்த 1.30 தான் இப்ப திருமதி பாரதிராஜாவுக்கு சந்திரலாவுக்கு கொடுக்கப்பட்டு அது அந்த அவரை செலவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் உண்மையான நிலைமை. இது தெரியாம எதுக்காக மீடியாவில் இத்தனை கோடியா அத்தனை கோடியான்னு பேசுங்க. தயவு செய்து உங்களுக்கு தெரிய வேண்டாமா? மீதி இருக்க சொத்து இருக்கிறது, அந்த சொத்தை மீட்டு எடுக்கணும்னா இந்த கடன் அடைக்கணும். கடன் அடைக்கணும்னா அந்த டாக்குமெண்ட் வரணும். ஒரு முறை இந்த டாக்குமெண்ட்டுக்காக முறையிட்ட போது அவர் இருக்கும்போது சில காரணங்கள், அவங்களுடைய காரணம் நியாயமா இருக்கலாம், இவங்களுடைய காரணம் நியாயமா இருக்கலாம். அது பொதுவில் இருக்கவங்க பேசும்போது கூட அது சரிப்பட்டு வராம போயிடும்போது மிகப்பெரிய மன உளைச்சலில் இருந்தார் பாரதிராஜா. அவர் சாவுக்கும் இதுவும் ஒரு அழுத்தம் காரணம். ஏன்னா எவ்வளவு விஷயம் இருந்தாலும் தான் சாகும்போது இதை அடைக்க முடியல, இது முடிக்க முடியல. ஒரு கட்டத்தில் அவர் இதா இருக்கும்போது அவருடைய வார்த்தைக்கு மரியாதை எல்லாம் போச்சோன்னு அவர் உள்ளுக்குள்ள வருத்தப்பட்டது உண்டு. உண்மை அதுதான். இன்னைக்கு விருகம்பாக்கத்தில் இருக்க நாடுகால் பில்டிங் அவர் பேர்ல இருக்கு. அதுக்கு பின்னால 9 கிரவுண்ட் இடம் இருக்கு. தேனியில ஒரு தோப்பு இருக்கு. இந்த இடங்கள்லாம் பாரதிராஜா பேர்ல இருக்கு. இதெல்லாம் இன்றைக்கும் அதெல்லாம் சரிப்படுத்தப்பட்டு இந்த கடன் அடைக்கப்பட்டு மீண்டும்
பாரத ராஜா பொறுத்தவரையில் அவருடைய பேத்திகள் மேலும் நந்தனா மேலும் ரொம்ப பிரியமா இருந்தாரு. அந்த அளவுக்கு தான் மகமேலையும் பிரியமா இருந்தார். அவர் அத்தனை பேர் முன்னே அன்பு காட்டினாரு, பாசமா இருந்தாரு. இன்னைக்கு அந்த இடத்தினுடைய பேலன்ஸ் இருக்க சொத்துக்களை அவங்களுக்கு சமப்படுத்தி கொடுக்கணும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா மனோஜுக்கு பின்னால் அந்த குடும்பத்துக்கு சேர வேண்டியதோ ஜனனிக்கு சேர வேண்டியதோ அது முறையாக செய்யப்படும். அதுல எந்த மாற்றம் இல்லை. இத ஊடகங்கள் சம்பந்தம் இல்லாம எல்லா சொத்தையும் பிடிங்கிட்டு விட்டாங்களா, ஏதோ மனோஜுடைய ஒய்ஃபை வேட்டை பார்த்துறாங்களா, இல்லை. அங்க நடந்து என்ன தெரியுங்களா? ஒரிஜினலா ஜனனி அந்த இடத்தில் சில விஷயங்கள் தகாத இடத்துல போயிட்டாரு. அது காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். நந்தனா புருஷனை இழந்த பிள்ளை, பாவம் கொஞ்சம் விவரமும் தெரியாத பிள்ளை, ரொம்ப இல்லை. ஏன்னா மனோஜனுடைய கட்டுப்பாட்டில் ரொம்ப செல்ல விதமா வளர்ந்த பிள்ளை. அதுக்கு வெளி உலகம் அதிக தெரியும் சான்ஸ் இல்லை. அதே நேரத்தில் மனோஜினை இறந்த பிறகு அவருடைய உடலை நீலாங்கரை வீட்டில் வைத்து தான் எல்லா இதுவும் பண்ணோம். அந்த உடல் அடக்கம் செய்த பிறகு நம்முடைய தமிழ் கலாச்சார பிரகாரம் அந்த வீட்டில் தான் மனைவி பிள்ளைகள்லாம் தங்கணும். 7 நாள் அங்கிருந்து போகக்கூடாது. அந்த விஷயத்தை எடுத்து சொல்றோம். எம்மா இங்க தங்கணும், நீங்க இங்க தான் மறுநாள் விளக்கு போடணும், மறுநாள் பால் ஊற்றணும், தெளிக்கணும், இதெல்லாம் சொல்லும் போது இல்ல நான் ஆரிங்டன் ரோடு வீட்டுக்கு போயிடுறேன்னு போயிடுச்சு. ஏன்னா அதை தப்பா சொல்ல, அதுக்கு தமிழ் கலாச்சாரம் தெரியாது. அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன பொண்ணு அது புருஷனை இருந்ததில் பக் பக்னு முழிக்குது. ஒரு தமிழ் கலாச்சாரம் தெரியல. எடுத்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு ஒன்றும் புரியாம அன்னைக்கே போயிடுச்சு. இதுல ஜன்னிக்கு வருத்தம். அண்ணன் இறந்த வீட்டில் 7 நாள் இருந்து அந்த துக்க காரியங்களை பண்ணும்போது அது இல்லாம போச்சுன்னு ஜனனிக்கும் திருமதி பாரதிராஜா சந்திரலாவுக்கும் வருத்தம். இது சொல்லி எழுவேன் ரைட்டு. அதுக்கப்புறம் மனோஜனுடைய இறப்பு நடந்து 30வது நாள் நம்ம தமிழ் கலாச்சார பிரகாரம் சாமி கும்பிட்டு விளக்கு போட்டு தெய்வம் பார்ப்பாங்கல்ல, அன்னைக்கு வர சொல்லும் போதும் அந்த இதெல்லாம் முடிஞ்சு எல்லா ஊர்ல இருந்து எல்லாரும் எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியா நந்தனா எப்போ ஒன்று சாயந்தரம் 7 மணிக்கு தான் வந்தாங்க. அதெல்லாம் அதுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கலாம். அது வருந்த காரணம்னா எடுத்து சொல்லணும். இன்னொன்னு ஜனனி என்னன்னா, இல்லை நீ இப்படிதான் இருக்கணும், நம்ம கலாச்சாரம் எப்படின்னு எடுத்து சொல்லணும். சில பேர் எடுத்து சொல்லியும் கூட அதுக்கு புரியல. அதான் சின்ன பொண்ணு அதுக்கு புரியாம போயிடுச்சு. இப்ப என்ன நடந்ததுன்னா, பாரதிராஜா அவர்கள் இறந்துட்டாருன்னு தகவலை காலையில 3:30 மணிக்கு அவங்களுக்கு தகவல் சொல்லியாச்சு. ஆனா வெளியே சொல்ல வேணான்றக்கா தகவல் சொல்லி வெளியில போகணும். அன்றைய தினம் நான் தேனியிலிருந்து வந்துட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணி உன் குழந்தைய அடிச்சுட்டு வேகமா போமான்னேன். எனக்கு ஒரு மணி நேரம் டைம் ஆகும். இல்லம்மா கொஞ்சம் வேகமா போய் அர்ஜென்ட் போயிடு அப்படின்னு சொல்லி கூட அதுக்கப்புறம் காலையில 8:30-9 மணிக்கு தான் வருது. அது மலேசியால ஒரு பொண்ணு ஃபிளைட்டை பிடிச்சி வந்ததுக்கு அப்புறம் இவர் எந்த செய்தி கேட்டு நான் ரெடியாகி வர்றதுக்கு ஆரிங்டன்ல இருந்து இங்க வர்றதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டே இருந்து அந்த மன வருத்தம் எல்லாருக்கும் இருந்தது. அது மட்டும் இல்லை, அவருடைய பூத உடல் தன்னுடைய மண்ணில் தான் பதிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது பிரகாரம் தேனிக்கு எடுத்து செல்வதற்காக சரியாக நைட்டு 9 மணிக்கு இங்கிருந்து மூவ் பண்ணாங்க. அதுக்கு தமிழக அரசு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டினுடைய என்ட்ரிலையும் எக்ஸிட்லையும் காவல்துறைகள் எங்களுக்கு கைட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. எல்லாருமே அங்கங்க பஸ் பிடிச்சி போயிட்டு இருக்கோம். இந்த பொண்ணுக்கும் சொல்லியாச்சு, நந்தனாவுக்கும் வேகமா சேர்ந்துருமா, மற்ற ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணும்னு சொல்லிட்டோம். அத்தனை பேரும் சேர்ந்துட்டாங்க. போய் நந்தனா வந்தது 2:45 மணி. அங்க என்ன பிரச்சனை தயவு செய்து உங்க எல்லாரும் கிட்ட புரிஞ்சுக்கங்க. கவர்மெண்ட்ல புரோட்டோகால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தான் கவர்மெண்ட் கலெக்டர்ல இருந்து எல்லாரையும் டீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் மார்னிங்கே போய் நின்று அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கேட்டாங்க எத்தனை மணிக்கு மற்ற செரிமனி முடிச்சு எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஏன்னா அரசு மரியாதை பண்ணும்போதுக்கு கவர்மெண்ட் புரோட்டோகால்னு ஒன்று இருக்கு. அது பிரகாரம் அவங்க என்னன்னா, நான் சொன்னேன் இந்த மாதிரிங்க எங்கல சீர் கொண்டு வர்றதுன்னு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு. அப்புறம் ஆம்பளைகள்லாம் நீர்மலை கொண்டு வருவாங்க, அப்புறம் பெண்கள் நீர்மலை கொண்டு வருவாங்க. இதெல்லாம் கொண்டு அவங்க குளிப்பாட்டி எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு எங்களுக்கு நியர்லி 1.5 hour ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே எஸ்பி கிட்டேன் கலெக்டர்கிட்ட சொன்னேன், சரி உங்க ஃபார்மாலிட்டிஸை கொஞ்சம் எழுதிடா முடிச்சுட்டுங்க, பட் அட் எனி காஸ்ட் நீங்க 3 o'clock நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும் உங்க இதை. அப்பதான் நீங்க 1:30 மணிங்கிறது 2 மணி ஆனால் ஆக்கலாம். 5 மணிக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா தான். ஆஃப்டர் 6னா நாங்க ராணுவ அரசு மரியாதை பண்ண முடியாது. சன்செட் ஆகி 6க்கு மேல புரோட்டோகால், அவங்களுடைய புரோட்டோகால் 6 மணிக்கு மேல அரசு மரியாதை பண்ண முடியாது, அதுக்குள்ள பண்ணணும்ன்றாங்க.
அப்ப 3 மணிக்குள்ள உங்க சடங்கு சம்பிரதாயங்களை ஆரம்பிச்சுன்றாங்க. அப்ப நீர்மலை எடுப்பது, சீர் கொண்டு வருவது, ஆண்களுக்கு இது வந்து எல்லா இதுவும் செய்யறதுக்கு அது அப்புறம் இன்னொன்று எங்க இதுல முறையாக டெஸ்டல் வச்சு கொண்டது பாடை கட்டி பாடையில இருந்து தூக்கிட்டு போகணும். இந்த விஷயங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் சொல்லி ஏற்பாடு பண்ணது 3 மணின்ற போது இப்ப அங்க இருந்து போன் பண்ணி நந்தனா எங்க வந்துட்டு இருக்கு, எங்க வந்து கேளு எல்லாரும் டென்ஷன். ஏன்னா நந்தனா வரலன்னு எல்லாரும் வெயிட்டிங், எல்லாரும் இருக்காங்க. நந்தனா காணும் போது 2:45 மணிக்கு தான் வருது. அப்ப உள்ள வந்த உடனே அந்த இடத்துல நாயெல்லாம் போயிட்டேன் இருந்தா இந்த இது கூட வந்திருக்காது. வந்ததுமே ஜன்னி என்ன கேட்டிருக்கு, நான் சொன்னேன் புரோட்டோகால் பிரகாரம் 3 கிலோமீட்டர். நான் உடனே எஸ்பி கலெக்டர் பார்த்து இல்லை சார் ஆரம்பிச்சிரு சார், இந்த பொண்ணு நந்தனா வந்துட்டு சார் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து அவருடைய பூத உடல் பக்கத்தில் நிற்கும் போது ஏன் இவ்வளவு லேட்டா வந்தேன்னு சொல்லும்போது வரதுக்கு என்ன இருந்தாலும் எப்ப பார்த்தா லேட்டா வரணும். இந்த வாக்கியங்கள் தான் புரோட்டோகால்னு ஒன்று இருக்கு. கவர்மெண்ட்ல 3 மணிக்கு நம்ம சமுதாயத்தை ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க. 2:45 வர்ற இப்ப வந்து அந்த ஏதோ சொல்லக்கூடாத வார்த்தைகள்ல ரெண்டு பேரும் பேசி ஏதோ பண்ணிட்டாங்க. ஏதோ வார்த்தைகள், ஏன் இப்படி வந்த, ஏன் போன அப்படி, அது வந்து ஒரு துணி பேசும்போது அது ஜன்னிமலும் தவறு. ஏன்னா லேட்டா வந்ததை ஏமா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டுக்கலாம். ஜன்னியும் பேசிடுச்சு, இவங்க 2 பேரும் பேசிட்டு அதுக்குள்ள இருந்தாங்க. இதுதான் உண்மையில் நடந்த விஷயம். ஏன் லேட்டா வந்தன்ற பிரச்சனையும் அது சொன்ன காரணம் இவருக்கு பிடிக்காது. இது மனசுக்குள்ள ஏறின காரணம் என்னன்னா, ஜன்னியை பொறுத்தவரை அப்பா கடனாளியா சாகுறாரு, அதுக்கான டாக்குமெண்ட்டை நந்தனா வச்சுட்டு தரல, இத்தனை பேர் பேசியும் தரல. மனோஜ் இறந்ததுக்கு அப்புறம் அந்த 30ஆவது நாள் காரியத்துக்கும் வரல, கர்மாதிக்கும் வரல. இப்ப வந்தா இவர் மாமான்ற முறையில் அவர் இறந்துட்டது வந்து அங்க பாத்தீங்க, இங்க எல்லாரும் வந்தப்போ கவர்மெண்ட் புரோட்டோகால் 3 மணி இருக்கும்போது 2:45 தான் வரும். இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. அது எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய இடம் அல்ல. தனியா கூப்பிட்டு சொல்லிருக்கேன்னு எமோஷன்ல, ஏன்னா அப்பா இப்படி கிடக்கிறாரு இது பண்றதுல ஏதோ பேசிட்டு 2 பேருக்கும் ஒரு சின்னது. அதை ஊடகங்கள் என்ன பண்ணீங்க, ஏதோ அங்க சொத்து தகராறு மாதிரியும் 2 பேரும் தலைமாட்டில் வச்சுட்டு இந்த சொத்தை எனக்கு கொடு, இந்த சொத்தை ஏங்க. ஊடகவியல் நண்பர்கள் கொஞ்சம் உண்மையிலே நீங்க மாபெரும் கலைஞன் பாரதிராஜா அவர்களுக்கு நன்றி செலுத்துவேன்னா, அவரை போல கெடுக்காம இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல போடாதீங்க. அந்த குடும்பத்தினுடைய பேரை கெடுக்காதீங்க. நடந்தது இதுதான். இல்லைன்னா எங்களை கேட்டுக்கலாமே, என்ன நடந்துச்சா என்ன சார்ன்னு கேட்டா இதுதான் உண்மை. கவர்மெண்ட் புரோட்டோகால் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க 4:30 மணிக்குள்ள முடிங்கன்ற போது லேட்டா வந்தது ஒரு விஷயம் தவிர வேற எதுவுமே இல்லை. அதுக்கு அவங்களுக்குள்ள அப்புறம் இன்னொன்னு, எந்த வீட்டுல உறவுகளுக்குள்ள இதெல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்கு, மாமியா இருக்கோ இல்ல மருமக மாமியா இருக்கோ இல்ல நாத்தனா இருக்கோ, எந்த வீட்லயும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, இது அவங்க குடும்ப பிரச்சனை, பேசி தீர்த்துக்கிறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கூட்டு இது பண்ணிக்க போறாங்க. இதை விட்டுட்டு அதை புதாகரமா தூண்டி விட்டு இப்ப வந்து 2 சைட்லயும் ஏதோ வார் ஸ்டார்ட் பண்ணது மாதிரி பண்ணி விட்டீங்களே. ஊடகங்கள் இது பண்றது நியாயமா? இதுதான் நீங்க பாரதிராஜா அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதையா, அவர் புகழுக்கு செய்யக்கூடிய மரியாதையா? ஒரு அரசு அவர் புகழை வாழ்த்துற வரையில மரசுமனை ஏதாவது பண்ணுச்சு, இந்த இடங்கள்ல இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க. இன்னொரு விஷயம், திரு பாரதிராஜா அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல எம்ஜிஎம்ல 2023 அட்மிட் ஆகும்போது அதை ட்ரீட்மெண்ட் நல்லபடியா பார்த்து எகைன் ரெக்கவர் பண்ணும்போது மனோஜ் கூடயே இருந்தார். மனோஜ் கண்காணிப்பில் பார்த்து நல்லபடியா பண்ணி கொண்டு வந்தார். அப்ப அக்காவும் கூடயே இருந்தாங்க. யாரு? சந்திரலீலாவும் கூட இருந்து 2 பேரும் தானே காப்பாத்தி கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. அப்ப கூட இருந்து கவனிச்சு அந்த பொண்டாட்டியை பத்தி யாரும் பேச மாட்டீங்க, அவங்க பத்தி தப்பா பேசுறீங்களே. திரு பாரதி இறந்த அன்னைக்கு நடந்த சம்பவத்தை என்னன்னு சொல்லிடுறேன். ஹாஸ்பிட்டலுக்கு பணம் செட்டில் பண்றதுக்கு வேண்டி அவருள்ள பேருள்ள எந்த இடத்தையும் விற்க முடியாது, இன்னும் பிரச்சனையில் இருக்கு. அதனால தன் பேரில் உள்ள இடத்தை விற்கிறதுக்காக தேனிக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன். நான் தான் கூட போயிருந்தேன். சார், ஆண்டிபட்டி தாண்டி இருக்கக்கூடிய வைகை ஆத்தங்கரை இடம், வயல்வெளி 65 சென்ட் இடத்த சர்வே நம்பர் போய் சொல்றேன் கேட்டுங்க. 252/17A இந்த சர்வே நம்பர் இடத்தை வித்து தான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டணும். இதுதான் உண்மை. இதுக்கப்புறம் இனி செலவுக்கு பத்தாதுன்ற பொருள ஜன்னி எங்க இருக்கு,
நந்தானவர்கிட்ட கேட்க முடியல. நந்தானா ஒவ்வொரு மாதம் 6 லட்சம் ரூபாய் வருமானம் வருது, அதுக்கு போயிடுது. அது பிள்ளைகளுக்கு செலவு பண்றதுக்கு அதுக்கு வச்சிட்டு இருக்கு. இதை தொந்தரவு திருமதி பாரதிராஜா தந்திரா அவர்கள் தன் அப்பா மூலமாக தும்மலப்பட்டியில் கிடைச்ச இடத்தை விற்கிறதுக்கு தான் அன்னைக்கு போயிருந்தோம். தும்மலப்பட்டி இடம் சர்வே நம்பர் 273 1A கணவாய்ப்பேட்டை கிராமம் தும்மலப்பட்டி இடத்த வித்துட்டு வந்திருக்குமா இல்லையான்னு பாருங்க. அன்னைக்கு விற்க போகும்போது அங்க உட்கார்ந்து இருந்தோம். இல்ல இதுக்கிடையில என்னன்னா அவரை அனாதை விட்டு போட்டு போயிட்டாங்கன்னா, இதுவரைக்கும் அந்த அம்மா தானே உட்காந்து கூட பார்த்துச்சு. எல்லாரும் அந்த வீட்டுல பார்த்தேன், 2 நர்ஸ் போட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. உண்மையான நிலைமை பணம் கட்டுவதற்கு முடியாம தான் தன்னுடைய சொத்தை வயல்வெளியை வைத்து வீரபாண்டி வயல்காடு முல்லை பெரியார் வளையாறு சர்வே நம்பர் 252 17A என்னைக்கு வித்திருக்கின்றது ரெக்கார்டு பிரகாரம் பாத்துங்க. இதெல்லாம் தெரியாம ஊடகவியல் ஏன் பேசுறீங்க? தும்மலப்பட்டி இடம் 223 1A and 1B இப்ப வித்துட்டு அதை தான் கொண்டு வந்திருக்கேன். அந்த வித்துக்கு கையெழுத்து போட அன்றுதான் இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதுக்கு உடனே என்ன சொல்லிட்டாங்க, எதுக்காக போனாங்கன்னு தெரியுமா? இடத்த வித்து பணம் கொண்டு வர்றதுக்காக போனாங்க. அன்னைக்கு நடந்த உடனே எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. எங்களுடைய துரதிருஷ்டம், எங்க அக்காவுடைய துரதிருஷ்டம், இத்தனை வருஷமா கூடயே இருந்து பார்த்து எல்லாம் மட்டும் அன்றைய தினத்தில் அங்க போனதுதான் அன்னைக்கு செய்தி கேட்டு உடனே வந்துட்டு இருக்கோம். உடனே இது என்ன பண்ணிட்டாங்க, இல்ல எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. அண்ணன் ரெக்கார்டு பிரகாரம் சொல்றேன், பழையபடிக்கும் தும்மலப்பட்டி இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை வித்து பணம் எடுத்துட்டு தான் வந்திருக்கோம். இதுதான் உண்மை. இது தெரியாம வீட்டுல எல்லாரும் விட்டு போயிட்டாங்க, எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. எமோஷனல் ஏதோ விட்டு போயிட்டீங்களேன்னாரு. உடனே எடுத்து சொன்னோம், பணம் கட்ட முடியல. ஒரு வாரத்துக்கு முன்னால கங்கையம்மன் வந்தாரு, அவரோட 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தாரு. அப்ப எல்லாரும் தானே இருந்தாங்க. அப்ப ராதிகா மேடம் வந்தாங்க, என் படம் பாத்தீங்களான்னு கேட்டாங்க. அவங்க கூட நல்லா பேசிட்டு இருந்தார்ல. அப்ப ராதிகா மேடத்தை வர வச்சு இந்த படம் பார்த்துட்டேன், உனக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கணும்னு சொன்னார்ல. அவ்வளவு பண்ணவருக்கு என்னன்னா, தன்னுடைய கடன்களை அடைப்பதற்கு தன்னை மீறி யாரும் ஒத்துழைக்கலையோன்ற ஒரு சின்ன ஃபீலிங், மன வருத்தம் இருந்தது. வெளியே சொல்லல அவரு. ஏன்னா ஒரு ராஜாவா கிங்கா இருந்த ஒரு மனிதர் தன் கட்டுப்பாட்டுல இல்லாம போயிடுச்சு அப்படின்ற ஒரு சின்ன வேலை. அது மட்டும் இல்லாம கடனை அடைக்க முடியாம இருக்கமேன்றது இதான் உண்மையான நிலைமை. அதை விட்டுட்டு இஷ்டம் போல 1000 கோடி இருந்தது, அது 500 கோடி எடுத்துட்டாங்க. இல்ல மலேசியாவில் கொண்டு போய் எழுதி வாங்கிட்டாங்க. எப்படிங்க இது? மலேசியாவில் போய் உட்காந்து வச்சுக்கிறது வேணுமா? அவர் உடம்பு சரியில்லைனால அவர் மனசை தேர்த்தி, மனோஜ் இறந்ததுனால அவர் மனசை தேர்த்துக்க கொண்டு போய் வச்சு கொண்டு வந்தாங்க. ஒரு மகளா இருந்த தான் கடமையை செஞ்சிச்சு. மகளை இருந்தா அவரை இவ்வளவு அப்செட் பண்ணிருக்காரு, அவரை கொண்டு போய் நல்லபடியா வச்சு பாதுகாத்து கொண்டு போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லபடியா கொண்டு வந்துச்சு. இதுக்கு ஒன்னே மலேசியாவில் கொண்டு போயிட்டாங்க. இது என்ன? கொஞ்சம் ஊடகவியாளர் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அடுத்த குடும்ப விஷயங்கள்ல என்ன எனக்கு கேட்டு போடுங்க. மிகப்பெரிய ஜாம்பவான் பாரதிராஜாவுடைய குடும்பத்தை அசிங்கப்படுத்தாதீங்க தயவு செய்து. எந்த விஷயமா இருந்தாலும் என்னுடைய நேரடி பார்வையில் என்னுடைய நம்பருக்கு பேசுங்க, என்ன விளக்கம் வேணாலும் கொடுக்குறேன். அதை விட்டுட்டு குடும்பத்துல இப்படி ஒன்று. ஏன்னா நாளைக்கு நந்தனா பிள்ளைகளுக்கு ஜனனி தான் இருந்து எல்லா காரியமும் கல்யாணம் பண்றதுல இருந்து எல்லாத்தையும் ஜனனி தான் பண்ணும். நாத்தனா அதுதான் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஜன்னியோட பையங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் என்ன பண்ணா நந்தனா தான் போய் நிக்கணும். அவங்க 2 பேரும் நாத்தனார் மாதிரி 2 பேரும் அவங்களுக்குள்ள இது ஏதோ சின்ன சின்ன புணக்கள் வந்ததை உன்னை தூக்கி அடிச்சுங்க. அன்னைக்கு நடந்த ஒரே விஷயம், கவர்மெண்ட் புரோட்டோகால் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண, கொஞ்சம் லேட்டா வந்தது, தெரியாம பேசி இதாயிடுச்சு. இதான் நடந்தது. இதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்காக ஊடகவியலாளர் மூலம் உங்களுக்கு செஞ்சிருக்கேன். தயவு செய்து ஊடகவியல் அத்தனை பேருக்கு கேட்டுக்கிறது, ஏதாவது இந்த குடும்பத்துல இன்டீரியர் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணாதீங்க. நந்தனா ஜனனி அந்த குடும்பம் நல்லபடியா ஒற்றுமையா இருந்து நல்லா வாழ்ந்தாதான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். நந்தனா பிள்ளைக்கு ஜனனி கண்டிப்பா தேவை, ஜனனுடைய பிள்ளைக்கு நந்தனா அவங்க தேவை. இவங்க 2 பேருக்குமே திருமதி பாரதிராஜா ரொம்ப முக்கியம். அவங்க இருந்தா தலைமைத்து நடக்கணும். அவங்க குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கவங்க. ஏதோ சிறு சிறு பிரச்சனைகள், அதெல்லாம் எல்லா குடும்பத்தில் வர பிரச்சனை. இதை வேற மாதிரி பேசாதீங்க. நன்றி.